கலெக்டர் பிஏ கையெழுத்து போட்டிருக்காரு. கலெக்டர் இன்னைக்கு ஆபீஸுக்கு வரலை. என்னடா அது, இன்னைக்குன்னு பார்த்து காதலம் பண்ண வேற ஆபீஸுக்கு வரல? என்ன விஷயம்னு பிஏ கிட்ட கேட்டேன், அவர் மழுப்புறார். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து கலெக்டர் ஆபீஸுக்கு வரல. ராமராயா, இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதா? இன்னைக்கு முகூர்த்த நாள் வேற. அப்போ இன்னைக்கு தான் அவங்க 2 பேருக்கும் ரகசிய திருமணம். இது உண்மையா இருக்குமா? நம்ம 3 பேரும் முடிவு பண்ணா அதான் முடிவு, மாத்தப்படாது. அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம். ஆமா, இந்த கல்யாணம் எங்க நடக்கும்? இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் வேற எங்கடா நடக்கும்? கோயில்ல தான். ஆமாடா, மணிவிட அடிக்குதா? அதேதான் அதேதான் அதேதான். ஜென்டில்மேன், இதோ இந்த இடத்துலதான் கடத்தல்காரர்கள் அரிசி மூட்டைகளையும் மத்த தானியங்களையும் லாரிகள்ல ஏத்தி பக்கத்து மாகாணத்துக்கு கடத்தல் செய்யறதா நமக்கு செய்தி வந்திருக்கு. அந்த கடத்தல் கூட்டத்தினுடைய எண்ணிக்கை அதிகம். அதோட அவங்க எந்த நேரத்திலையும் பயங்கரமான ஆயுதங்களை உபயோகப்படுத்தலாம். நாம எதுக்குமே தயாரா இருக்கலாம். இந்த நடவடிக்கைகளை பரம ரகசியமா செய்து முடிச்சாதான் இதுல நமக்கு முழு வெற்றி கிடைக்கும். செய்ய வேண்டியதை நான் சொல்லிட்டேன். செயல்படும் முறைகளை பத்தி என் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த மற்ற அதிகாரிகள் தொடர்பு கொள்வாங்க. The superintendent of police will give necessary instructions to the police force immediately. Yes, madam. ஜெயா, ஜெயா, பாத்தியாத நம்ம போட்ட கருண மனுவுக்கு அரசாங்கத்திலிருந்து பதில் வந்திருக்கு. நம்ம கேள்விப்பட்ட வதந்திக்கு எந்தவித ஆதாரம் இல்லைன்னு விசாரிச்சு எழுதிருக்காங்க. இனிமேலாவது நிம்மதியாரு. மலை போல வந்த கட்டு பனி போல் நீங்கி போச்சு. ஜெயா, உனக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, யார் வேணும் உங்களுக்கு? ஹலோ, நாங்க தான் ஐயோ பாவம் பேசுறோம். சார் இருக்கா? இல்லையே, அவர் ஆபீஸ்க்கு போயிருக்காரு. தெரியாத மாதிரி சொல்றீங்களே. அவரு ஆபீஸுக்கு வரல, கல்யாண மண்டபத்துக்கு போயிருக்காரு. இன்னைக்கு தான் அவருக்கும் கலெக்டர் அம்மாவுக்கும் கல்யாணம். அநேகமா முகூர்த்தம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இலை போடல, நாங்கெல்லாம் புறப்படுறோம். நீங்க வரல? ராமு, போரும் வா. கொஞ்ச நேரம் தாத்தா. சரி சரி, சீக்கிரம் வா. அங்க டைவ் பண்ற இடத்துக்கு போகாத, ஆளு அதிகம், உனக்கு நீச்சல் தெரியாது. சரி தாத்தா. ராமு, நானும் விளையாட வரேன்டா. வேண்டாம்டா, உனக்கு நீச்சல் தெரியாது. தாத்தா சுத்துவாரா? தாத்தா தான் இல்லையே. சரி வா. ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்காங்க சார். மேடம், நிலைமை கட்டுக்கடக்காம போயிட்டு இருக்கு. இன்னமும் நீங்க இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. நீங்க போங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம். இட்ஸ் ஆல் ரைட். கலெக்டருக்குரிய அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் அனுபவிக்கும் போது கஷ்ட நஷ்டங்களையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ப்ரொசீட்.
பிரபாகர், அம்மா சீக்கிரம் பெரிய ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு வா. நாங்க முன்னால் அந்த வண்டியில போறோம். குயிக். ஜெயா, ஜெயா, பிரபாகர், வெள்ளக்கடத்தல்காரர்களோட ஏற்பட்ட மோதல்ல குண்டடிப்பட்டு போச்சு சார். நான் எவ்வளவு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வர மறந்துட்டேன். சரி, நீ போய் டாக்டர் இங்கே கூட்டிட்டு வா. சீக்கிரம் போ. என்னங்க இது? ஏங்க இப்படி பிடிவாதம்? கலெக்டருங்கிற முறையில என் கடமையை நிறைவேற்றிட்டேன். மனைவிங்கிற முறையில உங்க காலடியில உயிரை விட்டுடுறேன். அந்த சந்தர்ப்பத்தையாவது கொடுங்க. இங்கேயே இறக்க வந்த எனக்கு மறு உயிர் கொடுத்து இங்க இருந்து அனுப்பிடாதீங்க. டாக்டர் வர வேண்டாங்க, டாக்டர் வர வேண்டாம். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ, உங்க மனைவியா தான் நான் இங்க வந்திருக்கிறேன். இப்பவும் மரியாதை கொடுத்து பேசாதீங்க. ஜானகி உள்ளவான்னு உரிமையோட ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஜானகி, இது போதுங்க, எனக்கு இது போதுங்க. ஜானகி, ஹலோ ஹலோ, ஜானகியை கூப்பிடு. என்ன இன்னும் வரலையா? எங்க இருக்காங்க தெரியுமா? சரி சரி, வந்த உடனே ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணி சொல்லு. துப்பாக்கி கொண்டு கழுத்துக்குள்ள பாஞ்சிடல, மேல உரைச்சுக்கிட்டு தான் போயிருக்கு. என் ஜாதகமே அப்படித்தாங்க. எதுவுமே என் கூட தங்கறது இல்ல. புருஷன் மட்டும் இல்ல, துப்பாக்கி குண்டு கூடத்தான். என்ன பத்தி என்னங்க இப்போ? தேவையில்லாம நான் தான் பொழைச்சுக்கிட்டேன்னு. வாழ வேண்டிய உங்க ஜெயாவை முதல்ல போய் காப்பாத்துங்க. போங்க, சீக்கிரம் போங்க. இந்த நிலையில உன்னை தனியா விட்டுட்டு நான் எப்படி போவேன் ஜானகி? 10 வருஷம் தனியாவே இருந்திருக்கிறேனே, புதுசா இப்போ என்ன துணை? அவங்கள முதல்ல போய் தேடி கண்டுபிடிங்க, அவங்கள காப்பாத்துங்க. போங்க போங்க. ஜெயா, ஜெயா, எங்கம்மா போற? ஒரு சொல்லுற கேளு. ஜெயா, நில்லம்மா, எங்கம்மா போற? ஜெயா, உன்னுடைய இந்த பைத்தியக்காரத்தனமான முடிவை விட்டுடு. நாம வாழ முடியாத போனாலும் மத்தவங்க வாழ இடம் கொடுக்கணும் இல்லையா? அதான் போயிருக்கு. ஜெயா, இப்ப நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? உன் முடிவை மாத்திக்க போறியா இல்லையா? முடியாதுப்பா, முடியாது. ஜெயா, இந்த பைத்தியக்கார முடிவினால உன் குழப்பம் தீரதா நீ நினைக்கலாம். ஆனா உன் குழந்தைகளுடைய கதி அதை நினைச்சு பாத்தியா? என்ன காப்பாத்துறதுக்கு பதிலா அவங்கள காப்பாத்துங்க. விடுங்க, விடுங்கப்பா. ஜெயா, ரயில் வந்துட்டு இருக்கமா, நான் சொல்றது கேளு. பிடிவாத பிடிக்காது. என்ன தடுக்காதீங்கப்பா. ஜெயா, விடுங்கப்பா, என்ன விடுங்க. சரி, உங்ககிட்ட என்ன சொல்லி பிரயோஜனம் இல்ல. உன் முடிவு மாத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உனக்கு முன்னால நான் போயிடுறேன். டாக்டர் சார், பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? 2 பேருமே சீரியஸா தான் இருக்காங்க. எங்களான முயற்சிகளை செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்பா, அப்பா, அப்பா. என்னம்மா, இனிமே வீட்டுக்கு போலாமா? அப்பா, உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. அவங்களாவது 4 பக்கமும் தேடி பார்ப்பாங்க. கிடைச்சதெல்லாம் தொலைச்சிடறதுக்கு மனைவி ஒண்ணும் விளையாட்டு பொருள் இல்லைங்க. என்னால உங்க குடும்ப வாழ்க்கை குறையக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஏன் இன்னும் நிக்கிறீங்க? போங்க, அவங்களை காப்பாத்துங்க. அவங்க ஜானகி, 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 ஐயோ, இந்த நிலையில நீ அதிகம் பேசக்கூடாதுன்னா கேட்க மாட்டேங்கிறீ ஜானகி. இந்தா, இது கொஞ்சம் சாப்பிடு.
இத பார்க்கத்தான் கூட்டிட்டு வந்தீங்களா அப்பா? அன்னைக்கு குரு கழிக்க இந்த கூடம் வரைக்கும் வந்தா, இன்னைக்கு நடுக்கூடத்துல அவளே குரு ஏறிட்டாப்பா. இனிமே நமக்கு என்ன வேலைங்க? வாங்க போலாம். ஜெயா இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உங்ககிட்ட இருந்து உண்மைகள் மறைக்கப்பட்டது என்னமோ உண்மைதான். நீங்க மறைக்க பார்த்தா முடியுமா? பதவிங்கிற பட்டு தெரிய போட்டுக்கிட்டு நீங்க போற ஆட்டெல்லாம் ஊரே சிரித்து போச்சு. அவரும் நானும் சம்பிரதாயத்துக்கு கணவன் மனைவிங்கிற நாடகம் எனக்கு தேவையில்லை. தந்தைக்கு ரகசிய தொடர்பு உங்களுக்கும் தேவையில்லை. நீங்க அவரையே ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அதுக்கு தடையா நான் இருக்க மாட்டேன். அவரோட 10 வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்திட்டேனே, அந்த சந்தோஷத்திலேயே மீதி நாட்களையும் கடத்துறேன். தன் கணவனோட கொஞ்ச நாள் கூட வாழ கொடுத்து வைக்காத பெண்கள் எத்தனையோ பேர் இல்லையா? நான் இருக்கேனேம்மா, உன் முன்னாலேயே இருக்கேனே. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க நீ அனுமதி கொடுத்த இல்லையா? அது தேவையில்லைம்மா. உன்னோட கணவர் 2 தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் அவரையே 2ஆம் தடவையா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா, அவசியமே இல்லை. 10 வருஷம் இவரோட வாழ்ந்ததா நீ சொன்ன. அந்த 10 வருஷத்துக்கு முந்தையே நான் இவருக்கு வாழ்க்கைப்பட்டுட்டேம்மா. ஆமா ஜெயா, காசியில எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஒரு நாள் அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வந்த போது இயற்கையே அதை விரும்பாத மாதிரி இடி இடிச்சு. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாமலேயே மறைச்சிட்டேன். ஏன் எடுத்து நீங்க பறிச்சுக்கல, உங்க எடுத்துதான் நான் பறிச்சுக்கிட்டேன். அது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பொறாமக்காரினோ அகண்டக்காரினோ உங்களை பலவிதமா எடுத்துக்கிட்டு இருந்த இந்த பாவிய உங்க தங்கச்சியா ஏத்துக்குவீங்களா அக்கா? ஜெயா, இந்த அதிர்ச்சியை நீ இவ்வளவு சுலபமா தாங்கிக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜெயா. உங்க 2 பேருக்கும் இனிமே தான் கல்யாணம் நடக்க போகுதுங்கிற அதிர்ச்சியை காட்டிலும் எப்பவோ நடந்துருச்சுங்கிற அதிர்ச்சி சின்னது இல்லையா? அடுத்தடுத்து வந்த அதிர்ச்சிகளால நான் பக்குவப்பட்டுட்டேன். இதோட பெரிய அதிர்ச்சி வராம இருந்தா சரி. கொஞ்சம் இருங்க ஜெயா, உங்க வீட்டுக்காரருக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, நான் கோபிநாத் தான் பேசுறேன். என்னங்க, என்ன ஆச்சுங்க? ராமும் பிரபாகரும் தண்ணீர மூழ்கி ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில இருக்காங்கன்னு ஜானகியோட அப்பா போன் பண்றாரு. என் ராமுவை நான் பார்க்கணும், அவரை நான் பார்த்தே ஆகணும். இப்ப நீங்க இருக்கிற நிலையில எங்கேயும் போறது நல்லதில்லை. நான் போய் பார்த்துட்டு வரேன். என் புள்ளைய பார்க்கறதுக்கு என்ன போக விடுமா? உங்க புள்ள எனக்கும் புள்ளதானக்கா. நான் போயிட்டு வரேன். நீ ஜானகியை பார்க்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன்.